செங்கோட்டையன் விஜய் எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் விஜய் ஒரு நல்ல மூவ் தான். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை மையமா வச்சு கட்சியை உடைச்சிருவாங்கிற ஒரு அச்சம் வர்றதுதான் அவர் உள்ள வந்தார். தினகரனே திமுக ஆப்ஷன் அவர் மைல்டா ஓபன் பண்ற மாதிரி தெரியல சார். திமுக ஸ்ட்ராங்கா தான் ஓபன் பண்றாரு, மைல்டா இல்ல, ஸ்ட்ராங்கா தான் ஓபன் பண்றாரு. தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருடைய அரசியல் நிலைப்பாடும் எடப்பாடிக்கு கடுமையான நெருக்கடி நடத்திருக்காமா? எடப்பாடிக்கு இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த பாமக நிலைப்பாடு என்ன சார்? இன்னைக்கு கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். உங்களுக்கு என்ன ஆஃபர் வந்திருக்கு? ஆஃபருக்கு பிறகுதான் நீங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ண முடியும். நீங்களா கூட்டணி எப்படி அனௌன்ஸ் பண்ணிட முடியும்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. இப்போ எப்படி சார் இந்த செங்கோட்டையன் விஜய் எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் விஜய் ஒரு நல்ல மூவ் தான். பட் அது ஆப்ஷனா தான் இருக்கும், பிரியாரிட்டியா இருக்கும் நான் கருதல. பண்ருட்டியார் விஜயகாந்த் மாதிரி செங்கோட்டையன் விஜய் ஒரு நல்ல மூவ் தான். எப்படி சார் செங்கோட்டையனுக்கு ஒரு பலன் கிடைக்குமா விஜயோட சேர்ந்து? நீங்க ஆரம்பத்துல இருந்தே விஜய் விமர்சனம் அது ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். செங்கோட்டையன் விஜய கூட சேர்றது அது செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பிரியாரிட்டி வேற, ஆப்ஷனா வச்சிருக்கிறார். பிரியாரிட்டி அவர் தான் முடிவு பண்ணுவார். அது இன்னும் நாட்கள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வேற, பிரியாரிட்டி வேற. அது இப்படி கூட நினைக்கலாம். இந்த ஆப்ஷன்ல நம்ம இருந்தோம்னா கொங்கு மண்டலத்துல எடப்பாடியை கடுமையா பலகீனப்படுத்திடலான்னு கூட செங்கோட்டையன் நினைக்கலாம். செங்கோட்டையனுக்கு அரசியல்ல எடப்பாடி அரசியலும் எதிர்ப்பும் ஒரு இது இருக்குது. ஸோ விஜய் சினிமா கலைஞர், அவர் எலிஜிபிளா காம்பிட்டண்டா மண்குதிரை ஆகாம எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என் கருத்தை தான் சொல்ல முடியும். களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா அது எடப்பாடியை தான் பலகீனப்படுத்தும். ஸ்டாலினை துணியும் பலகீனப்படுத்தாது. ஏன்னா விஜய்க்கும் ஸ்டாலினுக்குள்ள உறவு 2011 ஜெய்சீலன் மன்றத்தை ஸ்பிளிட் பண்ணி இவர் அனில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவ வந்ததுல இருந்து, உள்ளாட்சி தேர்தலில் சென்னை கார்பரேஷன்ல சைதை துரைசாமி அண்ணனுக்கு உதவுனதுல இருந்து அது அதிமுக சைடே இவர் வந்துட்டாரு. அதற்கு பிறகு அவர் அதிமுக முரண்படும் போதும் மோடியை தான் போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரே தவிர கலைஞரை பார்க்கல. ஸோ அவருக்கும் திமுகவுக்குள்ள உறவு எப்பவே முடிஞ்ச கதை. அப்போ அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த புள்ளிக்குள்ள எம்ஜிஆரை போடுறாரு. எம்ஜிஆர் வரலாற்றெல்லாம் பேசுறாரு. செங்கோட்டையன் போன்றவர்களை பயன்படுத்தி, கேசி பழனிசாமி போன்றவர்களை பயன்படுத்தி எடப்பாடியை தான் அவர் பலகீனப்படுத்துவார். இப்போ எப்படி சார் செங்கோட்டையன் அவர் பாஜக பின்னணியில இருந்து தான் இந்த ஒருங்கிணைப்பு விவகாரத்தை எடுத்தாரு. பாஜகவை அதுக்கப்புறம் போய் பார்த்தாரு. கட்சி பதவியில இருந்து தூக்குனதுக்கு அப்புறம், கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான ஒரு நிலைப்பாடு தான். அப்புறம் மோடி வரப்ப ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார். அதுவும் எதுவும் நடக்கல. நான் சொன்னா அவர் செங்கோட்டையன் நான் சொன்னான்னு கேட்டேன். நீங்க அதை பத்தியே நீங்க சொல்லலையே சார். இப்போ எப்படி சார் அவரு பாஜக கூட இருந்து காலி பண்ணிருச்சு அவருடைய அரசியலை? அதாவது சீமான, நிதிஷ்குமார் மாதிரி மோடி, அண்ணாமலை, ஆடிட் டீம் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறத பயந்து தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே வராதவர் சட்டமன்றத்தில் வந்தார். மீண்டும் பலமுறை காலரை தூக்கி சொல்றேன், மோடிக்காக 20% ஓட்டை எடப்பாடி மேல, எடப்பாடியோட அச்சத்தை கொடுத்து எங்க நாலேஜ் ஒர்க், எங்க கான்டாக்ட் தான் என்டிஏக்குள்ள கொண்டு வந்தது. அதுக்கு நாங்க பிஎம்ஓவே அது தெரியுது எங்களோட சாதனைங்கிறத பிஎல் சந்தோஷ் உணர்றாரு, ஆடிட்டர் சத்யன் குருமூர்த்தி உணர்றாரு, அமித்ஷாவுக்கு தெரியுது, பிஎம்ஓக்கு நல்லாவே அது தெரியுது, நட்டாவுக்கு தெரியுது. ஆனா இதுல அண்ணாமலை வெளியிடப்பட்டது எங்களுக்கும் வருத்தம் தான். நான் அதுல மறுக்க வரல. இந்த ப்ராசஸுக்கு செங்கோட்டையனும் பெருசா உதவுனார். செங்கோட்டையனை மையமா வச்சு கட்சியை உடைச்சிருவாங்கிற ஒரு அச்சம் வர்றதுதான் அவர் உள்ள வந்தார். அவர் உள்ள வந்ததுல ஒரே கல்லுல பல மாங்காய் அடிச்சாரு சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி. நான் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாலும் அவருக்கு மெரிட்டை நான் என்னைக்கு குறைச்சி மதித்ததில்லை. விஜய் விமர்சித்தாலும் அவருக்கு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியையும் அவருக்கு பாப்புலாரிட்டியும் நம்ம குறைச்சி மதிப்பிட்டு பேசுறது கிடையாது. ஸோ அந்த வகையில எடப்பாடிக்கு இன்னொரு கெப்பாசிட்டி, சிக்கலான இக்கட்டான சூழ்நிலையில தனக்கு பின்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு, 2 சீட்டு இருக்குது. அதுல எது தனக்கு கூடுதல் லாபமோ அதை எடுப்பார். எது தனக்கு குறைஞ்ச நஷ்டமோ, அதிக நஷ்டம் வராம குறைஞ்ச நஷ்டத்தை எடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சமர்த்தர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. நானே எதிர்பார்க்கல அவர் என்டிஏக்குள்ள வருவாருன்னு. பட் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 150 இடத்துல இவரை 3வது இடம் தள்ளிடுவாங்கிற ஒரு அச்சம் வரவும் அவர் என்டிஏக்குள்ள வந்தாரு. என்டிஏக்குள்ள வந்ததின் நோக்கமே 2வது இடத்தை காப்பாத்துறது தான். 2வது இடத்தை காப்பாற்றுற நோக்கமே கட்சியை தன் வருஷம் உடம்பு பிடியா வச்சிருக்கிறது தான் காரணம். ஸோ அவர் கட்சிக்குள்ள நாளைக்கு தன்னை தூக்கி போட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு தனக்கு ஈக்குவலா இருந்த யாரையுமே அலோவ் பண்ண மாட்டார்.
இப்போ திமுக ஆப்ஷன் செங்கோட்டையனுக்கு இருந்துச்சா சார்? திமுகலையும் பெரிய அளவில் நம்ம திமுகவில் தான் சேருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் பரவலாகவே பேசப்பட்டது. ஆனால் அவர் விஜய் அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருக்கு இல்லையா? திமுக ஆப்ஷன் இருந்தது அவருக்கு? திமுக ஆப்ஷன் வந்து செந்தில் பாலாஜி திமுகவில் உள்ளாட்சி தேர்தலில் அவர் பண்ண ஒர்க்கு, ஈரோடு கிழக்கில் பண்ண ஒர்க்குங்கிறது 2024 5% செந்தில் பாலாஜி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், முத்துச்சாமி, ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, கொங்கு வேளாளர் தலைவர்கள் வந்து திமுகவை வந்து 5 விழுக்காடு வந்து 2024 வளர்த்து காட்டியிருக்கிறாங்க. செங்கோட்டையன் வந்தால் ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலினும் ப்ரோ கொங்கு வேளாளர் தான் பண்ணுறாரு. பட் இவங்க 4 பேர் வெயிட்டாக பவர்ஃபுல்லாக இருக்காருங்கிறதுனால செங்கோட்டையன் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாம். அவர் தான் முடிவெடுக்கணும், என்ன இது வராருங்கிறது பார்க்கலாம். இது ஒரு வதந்தி, ஒரு பரபரப்பு. விஜயும் செங்கோட்டையனும் சேர்ந்தா எடப்பாடி காலிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இதுக்கெல்லாம் பயன்படுங்கிற அளவுக்குள்ள இது இன்னைக்குள்ள பெர்செப்ஷனுக்கு பயன்படலாம். ஃபைனல் ஃபிகர் வரும்போது தான் என்னன்னு தெரிய வரும். அதுவரை பெர்செப்ஷனல் ஃபைட்டு, இந்த போலி கப்சா ஃப்ராடு, கருத்து கணிப்பு ஃபைட்டுகள், கருத்து கணிப்புகள்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு 23% சொன்னாப்புல, 3.5% போயிட்டாப்புல பிரசாந்த் கிஷோர். ஸோ இதெல்லாம் மூவ்ஸு அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். மெட்டீரியலைஸ் ஆகுதாங்கிறத தான் பார்க்கணும். என்னோட பார்வை விஜய ஒரு ஆப்ஷனாக தான் செங்கோட்டையன் எடுக்கிறாரு. அவருக்கு ப்ரியாரிட்டி என்னங்கிறது வர நாட்களில் தான் தெரியும். இப்போ தினகரனே விஜய் பக்கம் போவார், விஜய் ஆப்ஷன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரே இடத்துல இப்போ திமுக ஆப்ஷன் அவர் மைல்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது சார். திமுக இல்லை, ஸ்ட்ராங்காக தான் ஓப்பன் பண்ணுறாரு, மைல்டாக இல்லை, ஸ்ட்ராங்காக தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அது சர்க்கஸில் மாறுறது தான். விழுந்துடக்கூடாதுன்றதுல விஜய் ஆப்ஷனையும் அவர் வைப்பாப்புல. யாருக்கு யார் தேவை, எந்த வகையில் தேவைங்கிறது தானே. இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே. பெரிய பாப்புலாரிட்டி வருது, கரூரில் பெரிய கூட்டம் இருக்க, தலைவர்களில் க்ரோட் பில்லராக விஜய் இருக்கிறாருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையாரே விஜயை வந்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு 2014 ஆக்கின பிறகு விஜய் ஜெயலலிதா அம்மையார் இறக்குறது வர அரசியல் பேசலையே. சரியே, ஒரு பாறை கூட மோத முடியாது. நம்ம அதை திரும்ப விஜய்க்கு பலகீனமாக சொல்லி நம்ம அவரை போட்டு அவமானப்படுத்தாண்டா. ஜெயலலிதா ஒரு அரக்க குணம் கொண்ட ஒருத்தர் மாதிரி கடுமையாக நிற்கக்கூடியவங்க. ஸோ பாறை கூட மோத முடியாதுன்னு அரசியல் அவர் பேசலை. கடைசியாக விக்கிரவாண்டி இலையுமே வந்து ஜானாரி கிருஷ்ணசாமி 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு சொல்லும்போது நாம தான் சொன்னோம், பல நிரூபிக்காத ஒருத்தர் கையில் வாக்கு வராதுன்னு சொல்லும்போது நோட்டாவுக்கே விக்கிரவாண்டியில் வாக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ விஜய் பல நிரூபிக்காதவர், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது, அவர் மற்றவங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்னு தெரியாது. அப்போ அவரை நம்பி எப்படி களத்துக்குள்ளே போக முடியும்? இப்போ நீங்கள் கடைசியாக எம்ஜிஆரை நம்பி கம்யூனிஸ்ட்டு 77 போனான்னா அவனுக்கு வந்து எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார், திண்டுக்கல்ல பார்த்துட்டோம், 77 மக்களவையை பார்த்துட்டோம்னு வெற்றிகள் எம்ஜிஆர்ட்ட இருந்தது. கண்டிப்பாக நமக்கும் கொங்கு பெல்ட்டுக்குள்ளே கோயம்புத்தூர் சைடில் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஓட்டு இருக்குது, எம்ஜிஆரோட போனால் ஜெயிக்குங்கிறத நம்பி போனாங்க. அப்போ விஜயை நம்பி போக முடியாதுல்ல. விஜய் இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே. அவருக்கு பலம் என்னன்னு தெரியாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் தெரியாது இல்லையா. தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்க 3 பேருடைய அரசியல் நிலைப்பாடும் எடப்பாடிக்கு நெருக்கடி தானா சார்? கடுமையான நெருக்கடின்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடிக்கு இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர் கிடைச்சா போதும்னு நினைச்சாரு. ஓபிஎஸ் ரிசைன் பண்ணதுனால சசிகலாவை டேம் பண்ணுறதுக்கு, கண்டெயின் பண்ணுறதுக்கு இவர் தான் சரியான ஆளுன்னு சசிகலாவே தேர்ந்தெடுத்த இபிஎஸ்ஸை மேலே டெல்லி கையில் எடுத்துக்கிட்டாங்க. 20 விழுக்காடு வாக்குள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. இதை அவர் விட மாட்டார், அவ்வளோதான். நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். அவரை பொறுத்தவரை நம்ம ஒரு பிடபிள்யூ மினிஸ்டராக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டோம், இவ்வளோ வந்துட்டோம், இதை விட்டுறக்கூடாதுன்னு தான் அவர் போவார். இந்த பாஜகலையும் அதிமுக என்டிஏ கூட்டணி இதில் பாண்டாவெல்லாம் இறக்குனாங்க, அவரும் நிறைய பேர்த்தோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாரு. ஆனால் எதுவும் ஃபைனலைஸ்ட் ஆன மாதிரி ஒன்றும் தெரியலையே சார். ஒன்றும் கூட்டணி விவகாரம் எதுவுமே ஒன்றும் வரலையே. நம்ம நவம்பர் முடியும் போது, அடுத்து டிசம்பர், அப்புறம் அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல பாஜக, மோடி அட்வைஸு, அண்ணாமலைக்கு முயற்சி, எங்கள் ஆர்டி டீமோட முயற்சியில் 2 ரெட்டை அலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். அதுக்கு பிறகு தான் மற்ற கட்சிகளை பற்றி கவலைப்படணும். ஏன்னா அப்படி வாங்காமல் தோத்துட்டோம்னா 2.7% ஓட்டு உள்ள பாஜகவை 24 கலத்தி விட்டுட்டார். அப்போ ஒரு 7-8% வாக்கு இருந்தாதான் 29 அவரால் கலத்தி விட முடியாது. நாங்கள் பிஎம் ஓட்டா தான் சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்காக நிற்கிறோம், உங்களை நீச்சுன்னா எங்களுக்கு தான் வலிக்கும். லீச்சுன்னு மணிசங்கரங்கிற ஒரு எச்சியையும் பிரியங்காங்கிற இன்னொரு எச்சின்னு நாங்கள் தான் தமிழ் மண்ணில் பேசியிருக்கிறோம். நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் எங்கள் நோக்கம். அதனால பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை தன் உழைப்பால் எடுத்த 11.4% வாக்கு, மோடி பிரதமர்னு எடுத்த வாக்குக்கு 20% ரெட்டலைக்கு ஒரு 10% தாமரைன்னு எல்லாரையும் சேர்த்து தான் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கலைன்னா 29 கலத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது எங்களுக்கு தான் மோடி ஏமாந்துன்னா கஷ்டமா இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள டெல்லி தலைமை அலர்ட்டா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு எம்எல்ஏ ஆனா போதும்னு நினைக்கக்கூடிய தமிழிசை அம்மையார் மற்ற எங்கள் லோக்கல் லீடர்கள் வந்து எடப்பாடியை சீட் ஷேரிங் வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு பெரிய இது பண்ணி பேசுவாங்க. நான் உறுதியாக சொல்றேன், அந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கலன்னா வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாஜக பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 2019 பாஜகங்கிறது ஆர்கே நகரில் நோட்டாக கீழே போன பாஜக. 2024 பாஜகங்கிறது 2க்கு 1க்கு மேல சற்று மேல வாக்கெடுத்த பாஜக. அதே மாதிரி ஆர்கே நகரில் நோட்டாக போன மாதிரி ஈரோடு கிழக்குல சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொல்றது 3 பேரையும் சேர்த்து தான் குறிக்குமே தவிர அங்க எடப்பாடி நிக்கலங்கிற போது ஈரோடு கிழக்க மையமா வச்சு பாஜக நிக்கலன்னெல்லாம் எடப்பாடி பேச முடியாது. 24 மையமா வச்சு தான் பேச முடியும். 2க்கு 1ங்கிறது பிஎம்ஓ தெளிவா இருக்கிறாங்க, சுதாகர் ரெட்டி தெளிவா இருக்கிறாரு, அரவிந்த் மேனன் தெளிவா இருக்கிறாரு. எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். என்ன பொறுத்தவரை அந்த பலத்துக்குரிய சீட்டு வாங்கலன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாஜக இங்க பெரிய அளவுல களம் இறங்குவாங்க. அமித்ஷா வருவாரு, தேர்தல் களமே ஒரு மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும். பீகார் மாதிரி இங்க எல்லா பிரிஞ்சிருக்கிற கட்சிகளையும் ஒன்றிணைப்பாங்க, ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும்லாம் பரவலா நம்மளே கூட விவாதத்துல பேசணும். பீகார் ஃபார்முலா தான் இங்க தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் பேசினா நம்ம விவாதத்துல பேசியிருந்தோம். நான் பேசினாங்கிற மட்டும் தெளிவா சொல்லுங்க. நம்மளுடைய விவாதத்துல கூட அது பேசப்பட்டது சார் ஒருக்கா. ஆனா நீங்க கூட அது மறுத்தீங்க. அது எப்படி சார், இந்த ஃபார்முலா எதுவும் வதந்தி தானா இல்ல எப்படி? அது முதல்ல 29ல மோடி ஏமாந்து விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து மோடியை கலத்தி விட்டுறக்கூடாது. அதுல என்போன்ற மோடி லாயலிஸ்ட் வந்து அலர்ட்டா இருக்கும். ஏன்னா 24ல கலத்தி விட்டாருங்கும் போது அலர்ட்டா இருக்கும். அண்ணாமலை ஆர்மி ரொம்ப சூப்பரா இதுல இருக்குது. அண்ணாமலை ஆர்மி கடுமையா இருக்குது. அண்ணாமலை ஆர்மியை கண்டு பொறும்பி அவங்கெல்லாம் கதறான். அண்ணாமலை ஆர்மியை கண்டி ஈரோடு கிழக்குலேயே வந்து கேண்டிடேட் போட முடியாதவன் ஆர்கே நகர்ல நோட்டாக்கில போனவங்களாம் அண்ணாமலை ஆர்மியை கண்டு பதறான். ஸோ இந்த இடம் எடப்பாடி கிட்ட பலத்துக்குரிய சீட்டு வாங்கலைன்னா அவர் 29ல மோடியை டீச் பண்ணுவார், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் டீச்சிங். அதை எப்படி முறியடிக்குங்கிறது தான் என்பவர்களோட ஒரே இது. அண்ணாமலை ஆர்மியும் அண்ணாமலையும் அதுல தெளிவா இருக்கிறாங்க. இந்த பாமக நிலைப்பாடு என்ன சார்? இன்னைக்கு கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள், ஜி.கே. மணி அவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 30ல நாங்க கூட்டணி பத்தி அறிவிப்போம், எங்க பொதுக்குழுல நாங்க அதை முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான முடிவுகளா இருக்கும், எப்படி கணிக்கிறீங்க? கூட்டணிங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஆஃபர் வந்திருக்கு, ஆஃபருக்கு பிறகுதான் நீங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ண முடியும். நீங்களா கூட்டணி எப்படி அனௌன்ஸ் பண்ணிட முடியும்? ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி அன்புமணியை அவுட்ஃபிட் பண்ணதுக்கு ராமதாஸுக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு நான் ஒரு கணக்கை போடுறேன். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஏன்னா எடப்பாடி விஷயத்தில் ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட். ஏன்னா ராமதாஸுக்கு ஆஃபர் கொடுத்தா அது ஒரு 1 இயர் பார்ட்டி. ஏற்கனவே ஒரு 10.5 சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி, அது இதுன்னு நிறைய வன்னியர் சமூக சகோதரர்கள், திருத்தணி ஹரியிலிருந்து அருண்மொழி தேவன்ல இருந்து எக்கச்சக்க வன்னியர் சமூக சகோதரர்கள் ஒரு வன்னியர் கட்சியாட்டே வட தமிழகத்தில் இருக்கும்போது ராமதாஸை மட்டும் சேர்த்துக்கிட்டு களத்துக்குள்ள போயிடலாங்கிற ஒரு முடிவை எடப்பாடி எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அதில் அவருக்கு என்ன லாபம்னா, எடப்பாடி ஃபியூச்சரையும் பார்ப்பாரு, மிதுன் பழனிசாமிக்கு ஃபியூச்சரையும் ஐயா பார்ப்பாரு. தப்பு இல்லை, எல்லா தலைவர்களும் அப்படி இருக்கும்போது அவரை ஏன் போய் நான் தப்புன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன். இப்படி பார்ப்பாருங்கிறத அன்புமணி அலர்ட்டா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் என் கருத்தை அதுல முன்வைக்கிறேன். அதுல அன்புமணியை பொறுத்த அளவுல அவர் நிரந்தரமா அங்க நின்றுவாரு, நிரந்தரமா வன்னியருக்கு ஒரு தலைவரா இருந்துருவாரு. அப்போ எந்த எலெக்ஷன் வந்தாலும் எடப்பாடியில வன்னியர் திரட்டு நமக்கு இருந்திருக்கும். ஐ கணேசன் 3வது தருண மாதிரி ஒரு வன்னியர் எழுச்சி வந்துன்னா நமக்கு அது லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால டாக்டர் ராமதாஸை இது பண்ணிட்டா அவர் கட்சி இனிமேல் நிற்குன்னு கேரண்டி கிடையாது. அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தவர், பான்கி முன்னால் பாராட்டப்பட்டவர். அப்பவே சொல்லியிருக்கிறேன், அவர் தலைமையில் 5.5% ஓட்டு எடுத்து வரும்போது அன்புமணி தாக்கு பிடிச்சு நின்றுடலாம். இவங்க காந்திமதி அம்மையார் நிற்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் வந்து ராமதாஸுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறத அன்புமணிக்கு ஒரு அலர்ட்டா இருக்கணுங்கிறக்காக நான் சொல்றேன். ஆனா ராமதாஸ் திமுக நிலைப்பாடுல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே சார் ஒரு பார்வை இருந்தது. எல்லாமே பார்வை தாங்க. அந்த களம் வரும்போதுதான் யார் யாருக்கு என்ன லாபம்னு பயங்கர ஒரு மைக்ரோ பொலிட்டிக்ஸ் அங்க ஓடும். அந்த மைக்ரோ பொலிட்டிக்ஸை பார்த்தவன் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு கலைஞருக்கே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை கொடுத்து பாமகவை அதிமுகவோட சேர்த்து வச்சவன். அதே மாதிரி விஜயகாந்த்ங்கிற பிம்பத்தை காட்டி கலைஞர் அரசியல் ரீதியா பெரிய தலைவர் மிரட்டி ராமதாஸை ஜெயலலிதா தரப்புல கொண்டு போய் ராமதாஸை 2009ல 98ல பாசிட்டிவா பண்ணவன், 2009ல அதுக்கு மனைநீதிக்கு நீதின்னு அதை வீழ்த்தினவன். ஸோ எனக்கு இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு அரசியல் விமர்சகர், டாக்டர் ஐயாட்ட இருந்து படித்தவன், பல தலைவர்கள்ட்ட இருந்து உண்மை நிலைமையை தெரிஞ்சவன், அனுபவத்தில் உள்ளவன். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் தான் யாரு எங்கெங்கெல்லாம்
பெரிய ஹெக்டிக் பார்லைஸ்ல மன வலிமை, மைக்ரோ டீடைல்ஸ், இதெல்லாம் அந்த அரசியல் ஓடும். இப்போ நமக்கு வெப்புல நேரம் போறதுக்கு பாண்டியர்களும் சர்வே கோஷ்டிகளும் மக்கள் தன்மைக்கு அப்படியே ஜாலியா ஒரு நியூஸ் ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம். ரியல் பொலிட்டிக்ஸ்ங்கிறது புறவுதான் வரும். அந்த ரியல் பொலிட்டிக்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சவன் புரிஞ்சவன் சில இடங்கள்ல சாதிச்சவங்கிற அடிப்படையில தான் நான் ரியல் பொலிட்டிக்ஸ்குள்ள நின்று 26லயும் பிளே பண்றேன், 24லயும் பிளே பண்ணேன். நான் சொன்னது பெரிய அளவில் நடந்தது. கண்டிப்பா 10 கட்டு குறையாம நான் சொல்றது நடக்கும். செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றேன். நான் அன்னைக்கு 20 விழுக்காடு ஓட்டுக்குள்ள 15 விழுக்காடு ஓட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நிறுத்தலாம்னு நினைச்சேன். வன்னியர் எழுச்சி, வன்னியரின் பெருந்தலைவரா எடப்பாடி ஆனதுல கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில அவர் 20 வந்துட்டாரு. மற்றபடி நாடார்பேட்டில் 3 டெபாசிட் இழக்க செய்தங்கிறதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும். இதுக்கு எல்லாமே அணி அமைறது முக்கியம். அணி அமைறது இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன, இந்த ரெண்டும் தான். அதுல அன்புமணி ராமதாஸ்ல எடப்பாடி ராமதாஸை சூஸ் பண்ணலாம். அன்புமணி காம்ப்ளசன் தான் இருந்துடக்கூடாது. அலர்ட் பண்றேன். கலைஞர்கிட்ட ராமதாஸ் அலர்ட் பண்ணேன் 98ல. பாமக துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாடு, அரசியல் தலைமை குழு உறுப்பினரா கலைஞரை எண்ண ஓட்டத்துல ஷாக் ஆகி என்ன திட்டுன்னு திட்டினாரு. பிரஸ் மீட்ல திட்டினாரு. கொள்கையற்ற ரவீந்திர துரைசாமி திட்டினாரு. ஐயா கலைஞர்களே, எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் நீங்க இந்திரா காந்தி அம்மையார் கூட சேர்ந்து ஜெயிப்பீங்கன்னா நான் எங்க டாக்டர் ஐயாவை, எங்க பாமகவை, எனக்கு செய்தி தொடர்பாளர் பதவி தந்த, எனக்கு அரசியல் தலைமை குழு தலைவர் பதவி தந்த, துணைத் தலைவர் பதவி தந்த ராமதாஸை நீங்க ஏமாத்தி இங்க உங்க ஆளு தலித் தெளிமலைக்கு சிதம்பரம் ஒரு தொகுதி, புதுச்சேரியில ஒரு தோக்கிற தொகுதின்னு பாமகவை நீங்க மூட்டை கட்ட பாத்தீங்கன்னா நான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் சோசியல் போர்ட்ஸ் காக்கா தேக்கா எம்ஜிஆர் 80ல சீட் ஆக்குனாங்க. பார்வர்ட் பிளாக்கும் ராஜாஜியும் பெரிய அளவுல முக்குலத்தூர் பிராமின் சோட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்கன்னு எல்லாம் ஜெயலலிதாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பாமகவுக்கு 4 சீட்டுக்கு 5 சீட் வாங்கி கொடுத்து அலைன்ஸ் ஏற்படுத்தினேன். அந்த மாதிரி என்னால 26லயும் பல பிளே பண்ண முடியும். அதுல ஒரு அலர்ட்னஸ் தான் அன்புமணி கொடுக்குறேன். அன்புமணி இதுல அலர்ட்டா இருக்கணுங்கிறதா என்னோட பார்வை. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.